கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 112 2-3 வசனங்கள். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற வேளையில் நம்முடைய சந்ததி பூமியில் பலமாக இருக்கும். ஆமாங்க, பலத்திற்கும்னா எல்லாரும் பயந்து நடுங்கும்படியாக ஒரு பலவான்களாக நம்முடைய சந்ததி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் செம்மையானவர்களை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் கொட்டி கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீதியும் நிலைத்திருக்கும். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோன்னா, தாவீதுடைய வழிகள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மட்டுமல்லாமல் அவனை கண்டு எதிரிகள் நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் அவனுடைய கொம்பை உயர்த்தினார். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஆசியும் ஐஸ்வர்யமும் கொட்டி கிடந்தது வீட்டில். அவனுடைய நீதி என்னைக்கு நிறந்தது. ஏன்னா சுற்றி இருக்க சத்துருக்கள்லாம் அவனுக்கு பயந்து, இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி கருதி அவனுக்கு பயந்து சமாதானமாய் இருந்தார்கள் அவனோடு. அதுதான் அங்கே கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது சிஸ்டர், என் வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனங்கள் இன்றைக்கு உங்களுடைய காதுகளில் தொனிக்கிறது என்றால் தேவன் உங்களுக்கு தருகிற வசனம்தான். அதனால் இதை ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் உங்கள் வீட்டில் இருக்கும்படியாக செய்கிறார். அவருடைய நீதி என்றைக்கும் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்காது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தான் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.